நண்பர்களே வணக்கம். சமூக ஆர்வ இளவரசன் பேசுறேன். நம்ம இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 7வது வீடு நம்ம வசூல் பண்ணி கட்டக்கூடிய 7வது வீடு நித்யஸ்ரீ பாப்பாவுடைய வீடு. நம்ம இன்னைக்கு பால் காய்ச்சறோம். ரிப்பன் கட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள போறோம். ஸோ ரிப்பன் கட் பண்ணப்பா நல்லா கட் பண்ணு. சூப்பர். வாட்டர் போங்க வாங்க போங்க. மறுபடியும் நீங்க முன்னாடி வரணும்னு அதுவும் கூட வந்தாலும் பரவாயில்ல. நேரம் தண்ணி வந்துருக்கீங்க. டம்ளர் எடுத்து வைத்தா ஏன் கீழே போ. குடிச்சுக்கலாம் தண்ணியா மேல வைங்க, மேல வைங்க. எல்லாரும் பெட்ல கிடந்துட்டு வந்து சேட்டை எல்லாம் வரிசையா போய் பெட்ல எடுத்து கிடந்துட்டு 3 தேங்காய் இருக்குல்ல? போதும் போதும் போதும். அவங்க தேங்காய் உடைய சொல்லுங்க. வேலையை முடிக்க டாக்கணும். கீழே ஊற்றி எப்போதுமே அது அங்கே எடுக்கட்டும். மனவோட போகிறதுக்கு அவங்களுக்கு நண்பர்களே ரொம்ப சிறப்பா நம்ம நித்யஸ்ரீ பாப்பாவுக்கு ஒரு புதிய வீட்டை கட்டி நம்ம வந்துட்டு பால் காய்ச்சி கொடுத்துருக்கோம். இது நம்ம வந்துட்டு ஓபன் பண்ற வீடு பாத்தீங்கன்னா உங்க மூலியமா வசூல் பண்ணி கட்டுற வீடு 7வது வீடு. நம்ம நித்யஸ்ரீயுடைய கனவை நம்ம நினைவாக்கி இருக்கோம். பாப்பாவுக்கான படிப்பு செலவு எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். கண்டிப்பா பாப்பா நல்லா படிப்பாங்க. ஒரு லெவலுக்கு கண்டிப்பா வந்து எந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய பல்வேறு ஏழை மக்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. இந்த நித்யஸ்ரீ பாப்பாவுக்காக யாரெல்லாம் உதவி பண்ணுங்க வீடு கட்டுறதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம அடுத்த ஒரு வீடு நம்ம பால் காய்ச்ச போறோம். அந்த வீடியோ நம்ம பேஜ்ல நான் பதிவு பண்றேன். ஸோ பாப்பாவுக்காக உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முழுமையா வீடியோ பார்த்து நம்ம உதவி பண்ண எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீட்டு பால் காய்ச்சல் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க தமிழ் சொந்தங்கள் சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், ஸ்வீடன் இந்த மாதிரி வெளிநாட்டுக்குள்ள எல்லா நண்பர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம அடுத்த வீடு பால் காய்ச்சல் வீடியோ வருது. அவசியம் வாங்க. நீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க.